தந்தருள் வீராக. இந்த ஒரு காயந்திரி மட்டும் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, பேச வேண்டாம். இது ரொம்ப முக்கியமான வரிகள் வரும். இப்போ ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு மந்திரம் வருது, சுக்லாம்பிரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வர்ணம் யாகே சம்ப விக்னோக சாந்தகே. என்ன சொல்றாங்க இல்ல? அப்போ நமக்கு இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய சொல்லுல ஒரு பொருள் சொல்றாங்க. அப்போ அது காது கொடுத்து கேட்டு அதுல என்ன மந்திரங்கள் வரிகள் இருக்கு, அந்த வரிகள் மூலியமா நம்மளுக்கு என்ன நற்பயனை இந்த கிரகங்கள் கொடுக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த யாகம். இப்போ இந்த காயந்திரியில சொல்ற வார்த்தைகள்லாம் நமக்கு நடக்காம இருக்கிறது தான் நெகட்டிவ். இந்த காயந்திரியில சொல்ற அந்த நன்னிலைகள்லாம் நம்மளுக்கு நடந்தா பாசிட்டிவ். இப்போ இந்த குருவனுடைய காயந்திரி மட்டும் கேளுங்க, இதுல என்னென்ன வரிகள் வருது பாருங்க. குருவே வியாழனே பகவானே தேவாசிரியனே. அவருதான் ஆசிரியர், அதாவது தேவேந்திரன் சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் குரு. அவர் என்ன நிறத்துல இருக்காரு? மங்களகரமான மஞ்சள் நிறத்துல இருக்காரு. மஞ்சள் வண்ணத்தானே. திரைப்பொருள் என்ன இருக்கு? உடல் நலம், கல்வி செல்வம், புகழ் வாரிசு, அருள் பவனே. அவருதான் உடல் பூவால். நெஞ்சம் சிந்தை கலந்த மஞ்சள் பூவால் அப்படின்னா சிவப்பு நிறத்துல மஞ்சள் நிறத்துல இருக்குது ரெண்டு பொருள், ஒன்னு இதயம், இன்னொன்னு கல்லீரல். கல்லீரல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் திரவமோ இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு திரவமோ ஒன்று கலக்கும் போதுதான் ரத்தம்ன்ற ஒரு பொருள் உருவாகுது. அப்போ உணவு பொருளே நம்மளுடைய வாழ்க்கை நலங்களே இந்த குருவினுடைய தாக்கம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவர் அருள் கொடுத்துட்டாருன்னா யாராலையுமே அந்த அருளை மாற்ற முடியாது. அப்போ நெஞ்சம் சிந்தை கலந்த மஞ்சள் பூவால் வழிபடுகின்றோம், உன்னையே தஞ்சம் ஏற்று அவர் பலி ஏற்று புவி இன்பமெல்லாம் எந்தனைக்கே தந்தருள்வாயாக. நீயே அரணாகுக ஹரியாகுக பிரம்மனாகுக. அவருதான் பிரம்மா, அவருதான் விஷ்ணு, அவருதான் ஹரிஹரன், அதாவது மகாசிவன் அப்படின்னு சொல்றாரு. நீயே அரணாகுக ஹரியாகுக பிரம்மனாகுக. தாயன சேயன காத்து அருள் புரிவாயாக. ஊழ்வினை ஆழ்வினை சூழ்வினை முப்பிறவியில மறுபிறவியில இப்பிறவியில நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் போக்கி விதின்ற ஒரு நிலையை மாத்தி கொடுங்க. அதுதான் ஊழ்வினை ஆழ்வினை சூழ்வினை விதி கடந்த கல்வி தந்தருள்வாயாக. இப்போ இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு